ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் ஒரு இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெங்களூரில் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்துட்டு ஆங்கியோவில் RZ70, டோன் வின்னரில் பவர் ஆம்ப்ளிஃபையர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடு மீடியா பிளேயர் 8000 மீடியா பிளேயர், இது எல்லாமே டோட்டலாக நம்ம சப்ளை பண்ணி ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் கேபிள் ஏற்கனவே கஸ்டமர் ரன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸைட்டிங் வந்துட்டு ஏற்கனவே ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. கேபிள் வந்துட்டு லோக்கல் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டோட்டலா அந்த கேபிள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து மோனோப்ரைஸ் பிராண்ட்ல ஸ்பீக்கர்ஸ் கேபிள் ஃப்ரெஷ்ஷா நம்ம லே பண்ணி இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கேபிள்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ ப்ராடக்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு கேலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த RZ70ல டிராக் லைவ் இருக்குது. பட் இது ஒரு நான் அக்கோஸ்டிக் ரூம் அப்படிங்கிறதுனால இங்கே டிராக் லைவ் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரூமோட மோட்ஸ் நம்ம கால்குலேஷன் எடுத்துகிட்டு அந்த ரூமில் எந்த ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுது, ஸோ அந்த ரூமுக்கு நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி வைக்கணும், எக்ஸாம்பிள் என்ன கிராஸ் ஓவர்ஸ் வைக்கணுங்கிறது இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரூமுக்கு ஏற்ற மாதிரி கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன் தான் இந்த கஸ்டமர் நான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கஸ்டமர் பிளேஸஸில் ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 11 சேனலுமே வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்னென்னா இது ஒரு ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து நிறைய ட்ரில்லிங் போடாமல் அந்த இடத்துல அதை என்ன பண்ண முடியும் அதை ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஓனர்ஸ் வாங்கும்போது அங்கே டோட்டலாக டெடிகேட்டட் தேட்டர் ரூமில் வந்து ரன் பண்ணுறதுக்காக இப்போயே ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கியோவில் RZ70 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஏவிஆரும், பவர் ஆம்பு பார்த்துட்டிங்கன்னா டோன் வின்னரில் 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பும் ஒன்று நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒரு ஹை எண்ட் அப்படிங்கிறதுனால பவர் பண்ணுங்கிறதுக்காக இந்த பவர் ஆம்பை நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது ஓடிடி கண்டென்ட் பார்க்குறதுக்காக தனியாக ஆப்பிள் டிவி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆஃப்லைன் கண்டென்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஜிடுவில் UHD 8000 அப்படிங்கிற மாடல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மீடியா பிளேயர் கஸ்டமர் வந்து சாங்ஸ் கேட்கறதுக்காகவும் மூவி பார்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் SCS பிராண்டில் BB1000 ப்ரோ கஸ்டமர் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபோக்கல் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கஸ்டமர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் டவர் ஸ்பீக்கர்ஸ் 2 அதாவது ஒரு பேர்ஸும் ஒரு சென்டர்ஸும் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஹேங் பண்ணியிருந்தோம். இது ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்துலேயுமே ஃபோக்கலில் ஜிப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் சரவுண்டு ஹைட்டுக்கு எல்லாமே வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு, சரவுண்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு ஹைட்டு, ரியர் ஹைட்டு, இது எல்லாமே வந்துட்டு ஃபோக்கலில் சேம் சீரீஸில் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11.1 சேனல் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் ஹவுஸுங்கிறதுனால அவங்க ஓவராலாக அந்தளவுக்கு அவங்கள பண்ண முடியல. பட் இந்த இடத்துல கஸ்டமரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு 11 சேனல் 2 செட்டப் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். I don't know about that. I've been through a lot.
All right. I say we go on 3. 3. How's it going down there? Whatever you do, don't get shot in the face. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எதனா வேணும் அப்படின்னாலும் சரி, இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எது தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ, யூஸ்டு ப்ராடக்ட் 2மே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில், ஸோ நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தான் நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது தவிர வேறு எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் எதனா தேவைப்படுது, எதனா என்கொயரி தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.